ஓம் நமோ நாராயணாய நமக. லோகாத்யக்ஷ சூராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷ கிருதா கிருதக சதுராத்மா சதுர்வியூகஸ் சதுர்தம்ஷ்ட சதுர்புஜக. நான் பாலகோபால பக்தை லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நான் கிருஷ்ணன் குட்டியினுடைய பாதத்துளியில் போய் சேர்வதற்காக. இன்றைக்கி நாம் பார்க்க போகும் திருநாமம் 140வது திருநாமம். என்னன்னு பார்த்தீங்கன்னா சதுர்வியூக. பொருள் வியூகம் அமைத்து அருள்பவர். சொல்லும் முறை சதுர்வியூகாய நமக. சதுர்வியூகாய நமக. இந்த சதுர்வியூகாயோடைய நமகத்தினுடைய எம்பெருமானுடைய பெருமையும் அதனுடைய கதையும் பற்றி பார்ப்போமா? வாருங்கள், கடைசி வரை பாருங்கள். நாச்சியார் கோவிலில் வாசுதேவன், மிருத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷன், புருஷோத்தமன் என 5 வடிவங்களில் திருமால் விளங்குவதை பற்றி நாம் சதுராத்மணியத்தில் பார்த்தோம். இந்த திருநாமத்தின் விளக்கத்தையும் நாம் அனுபவித்தோம். நாச்சியார் கோவிலில் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு தினமும் ஆராதனை செய்யும் வைகான ச ஆகாம விசாரதர் ஸ்ரீவு கண்ணன் பட்டாச்சாரியார் சுவாமி. இது மட்டும் சொன்னால் போதும். இந்த 5 வடிவங்களை பற்றி ஆகம சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட ஒரு அழகான விளக்கத்தை கூறினார். அதை வாசர்களுடன் பகிர்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒருத்தர் இந்த பட்டாச்சாரியார்ன்றவர் அந்த 4 பேர், இந்த படித்ததோட 4 பேர்த்தையும் அதை பற்றி நான் விவரிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஜீவாத்மாக்கள் அனைவரும் இறைவனுக்கு தொண்டு செய்வதாகவே ஏற்பட்டவர்கள், தொண்டு செய்வதற்கே ஏற்பட்ட. ஆனால் ஐம்புலனாகிய 5 திருடர்கள் அந்த ஜீவாத்மாவின் சிந்தனையை இறைவன் பால் செல்ல விடாமல் தடுக்கின்றன. பார்த்துக்கங்க, 5 புலன்களும் 5 திருடர்களாம். அதை இறைவனோட செல்ல விடாமல் தடுக்கிறான். கண்டு கேட்டு உற்று முகர்ந்து உண்டு உழலும் சிற்றின்பங்களை அனுபவிக்கின்றன. அதனால் இறைவனை காண வேண்டிய கண் உலகில் உள்ள மற்ற பொருள்களையும் பார்க்கின்றது. அவன் புகழை கேட்க வேண்டிய காது இதர பேச்சுக்களை கேட்கின்றது. அவருடைய நாமத்தை பாட வேண்டிய நாம் தேவையற்ற பேச்சுக்களை பேசுகிறது. அவரது துளசி வாசனை நுகர வேண்டிய மூக்கு வேறு வாசனைகளும் நுகர்கிறது. இப்படி நினைக்க வேண்டிய உடல் சாதாரண மாமிச உடலை விரும்புகிறது. ஆனால் இத்தகைய உலகில் சுகங்களில் உழலும் ஒருவன் இறைவனிடம் பக்தி செலுத்த வேண்டுமென எண்ணினான். அவன் மேல் இறைவன் கருணையை கொள்கிறார். நம் இதமாகிய நிலத்தில் பக்தி என்னும் செடியை முளைக்க செய்கிறோம். இதமான இடத்தில் பக்தி என்னும் செடியை முளைக்க செய்கிறோம். அந்த செடியில் 4 இலைகள் போல் மிருத்யும்னன், அனிருத்தன், சங்கர்ஷன், புருஷோத்தமன் என 4 வடிவங்கள் எடுத்து நம் இதயத்தில் வீட்டிருக்கின்றது. அந்த செடியின் தண்டாக வாசுதேவனாகிய மூலமூர்த்தி எழுந்தரிக்கின்றார். பக்தியின் முதல் நிலையில் உலகியல் செயல்களிலும் ஈடுபட்டு கொண்டே பக்தன் 4 இலைகளைப் போல அவன் இதயத்தில் 4 வடிவங்களுடன் உரையும் இறைவனை தியானிக்கின்றான். 2ஆம் நிலையில் முதல் நிலையில் எல்லாத்தையும் ஈடுபட்டு கொண்டு பக்தன். அடுத்த 2ஆம் நிலையில் பார்த்தோன்னா, இறைவனுடைய அருளால் பக்தி முற்றவே தன் புலன்களை மற்றும் விஷயங்களில் செல்லாமல் கட்டுப்படுத்தி பக்தியில் ஈடுபடுகின்றான். அவன் புலன்கள் மற்ற விஷயங்களில் ஈடுபடாவிட்டாலும் மனம் முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வருவதில்லை. 3ஆம் நிலை மனம் கட்டுப்பாட்டுக்குள் சலனமற்ற நிலையை அடைகிறது. மேலும் அன்புடன் இறைவனை 4 வகை வடிவங்களை அந்த பக்தன் தியானிக்கிறான். 4 வகை என்னன்னு பார்த்தோன்னா, 4ஆம் நிலை அதுவரை செடியாக இருந்த பக்தி மரமாக வளர்ந்து முழுமையை அடைகிறது. அவனது இதயம் முழுதும் இறைவன் ஆக்கிரமித்துக் கொள்கிறான். அதன் பின் அவனது புலன்களோ மனமோ மற்ற விஷயங்களில் செல்லாமல் இறைவனிடமே இளமையினுடைய முழுமையாக ஈடுபடுகின்றது. இவ்வாறு வாசுதேவனாகிய திருமால் மிருத்யும்னோன், அனிருத்ரன், சங்கர்ஷன், புருஷோத்தமன் என 4 வடிவங்களை எடுத்துக்கொண்டு பக்தனின் இதயத்தில் குடிக்கொண்டு அவனுடைய புலன்கள் மற்றும் விஷயங்களில் செல்லாமல் இழுத்து தன் பால் ஈடுபட செய்கிறார். இதை விளக்கவே நாச்சியார் கோவில் 5 வடிவங்களுடன் பெருங்காட்சி தருகிறார். இவ்வாறு பட்டாச்சாரியார் சுவாமி
நாச்சியார் கோவிலில் உள்ள பெருமாளை 5 வடிவங்களுக்கு பின்னால் உள்ள தத்துவத்தை விளக்குகிறார். விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை, கடந்த நிலை என்று 4 நிலைகளுக்கு வியூகங்கள் என்று பெயர். இந்த 4 நிலைகளிலும் நமக்கு தரிசனம் தந்து நம்மை பக்தியில் முன்னேறச் செய்ய 4 வடிவம் கொள்வதால் சதுர் வியூக என்று திருமால் அழைக்கப்படுகிறது. அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 140வது திருநாமம் சதுர் வியூகாய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் நாற்புறங்களிலிருந்து எந்த ஆபத்தும் அண்டாதபடி வியூகம் அமைத்து திருமால் நம்மளை காப்பாற்றுகிறார். இது இப்படி நம்மளும் இது மாதிரி சொல்லலாம். இப்போ நம்ம வாழ்க வளமுடன் போனதுனால மகரிஷியை பற்றி அப்படியே இதை பற்றி நம்ம சொல்லலாம். அதனால் இது ஒவ்வொரு கதைகளுமே பார்த்தோன்னா எல்லாமே ஆன்மீகம்னு வச்சாவே அறிவியல் பூர்வமாக தான் சொல்லியிருக்கிறாங்க. உடல் சம்பந்தப்பட்டது, மன சம்பந்தப்பட்டது, அறிவு சம்பந்தப்பட்டது எல்லாமே நமக்கு இது மாதிரி கடவுள்ன்ற பெயரை வச்சு சொன்னோம்னா நம்ம எல்லாத்தையுமே நம்ம ஸ்ரத்தையாக செய்வோம். இல்லாட்டி நம்ம ஸ்ரத்தையாக செய்ய மாட்டோம். யோசிச்சு பாருங்கள், ஒரு விரதமே இருக்கிறோம், நம்மளா இன்றைக்கி சாப்பிடாமல் இருக்கலாம்ப்பா அப்படின்னா இருக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று வாயில் எடுத்து போடும். அதே முருகனுக்கு, அதே பிள்ளையாருக்கு, அதே நாராயணனுக்கு, இப்படின்னு ஒவ்வொரு சாமியும் நினச்சி நம்ம பாபாவுக்கு இப்படி விரதம் இருக்கும்போது அது நம்ம கட்டுக்குள்ளே வருது. அந்த கட்டுக்குள்ளே வரும்போது அது நமக்கு நன்மையை செய்யுது. அந்த கட்டுப்பாட்டையோ இல்லாட்டி சாமி நம்ம சாப்பிட்டுட்டோம்னா சாமி கண்ணை குத்திரும், அது சுத்திரும், நம்ம தப்பாக போய்டும், நம்ம வேணுனது நடக்காது, இப்படியெல்லாம் நம்ம தாட்டு நம்மக்கிட்ட பேசும். அதனால தான் சொல்கிறது, கடவுள்ன்றது என்னன்னு பார்த்தோன்னா இறைநிலையிலிருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை நம்ம மனசுக்குள்ளே பூந்து நம்ம ஆத்மாக்குள்ளே கடவுள் இருக்கிறார். அவரை அது மூலியம் நம்ம அறியறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய விஷயங்களை வைத்திருக்கிறார். பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.